ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பைசியான டேஸ்டியான எக் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த எக் சுக்கா ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. எக் சுக்கா ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா வெடித்து வரட்டும். தட்டி வச்சுருக்கிற சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாவை 4 துண்டாக சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம்னா எக் சுக்காக்கு நான் 4 எக்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து காரப்பொடி வீட்டு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசம் போன பிறகு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த எக்கை நல்லா சாப் பண்ணி, நான் வீடியோவில் காட்டுறது போல் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லைசஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் எக்கோட எல்லோ சேர்க்காமல் ஒயிட் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா எக் எல்லோ சேர்த்தோம்னா அதுவும் கரைஞ்சி போயிடும்ன்றதால எக் ஒயிட் மட்டும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது இப்படியே 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தாங்க இதோட ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் எக்கோட எல்லோ பார்ட்டையும் இதோட சேர்த்துடலாம். எக்கோட எல்லோ பார்ட் சேர்த்த பிறகு அது உடையாமல் கரண்டி விட்டு கலந்து விட்டால் மட்டும் போதும். அடுத்து இதுக்கான மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நான் மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். மிளகு இல்லைன்றதால மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கிற எக்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பவுடரையும் சேர்த்துடலாம். இந்த மசாலா பவுடர் சேர்த்த பிறகு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டால் போதுங்க. எக் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைனா எக் தீஞ்சு போகிற சான்ஸ் இருக்குது. கடைசியாக இறக்கும்போது ஒரு கொத்து கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எக் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான ரசம் சாதத்தோடு இந்த மாதிரி எக் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த எக் சுக்கா ரசம் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம் அந்த மாதிரி எல்லா ரைஸ்க்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.